மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 7ஆம் வகுப்பிற்கான இயல் 3 விரிவானம். இது ஒரு துணைப்பாடம். உங்களுக்கு தமிழ் ஒளிர் இடங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள், புகழ்பெற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. சரியா, பார்க்கலாமா? பாருங்கள், தமிழ் ஒளிர் இடங்கள். முறை முன் பாருங்கள், மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள் இல்லையா. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு இடத்த பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம் இல்லையா, விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா. பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், அப்புறம் வழிபாட்டு இடங்கள், அப்புறம் கோவில்கள்னு அர்த்தம், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள், பார்க்கு, அப்புறம் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அப்போ நம்ம டூர் போனோம் அப்படின்னு சொன்னால், வெளியில் சுற்றுலா போகிறோன்னா இந்த மாதிரி இடத்துக்கு தான் போய் வருவோம் இல்லையா. அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை அறிவோம். அப்போது நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் தமிழின் பெருமையை விளக்கக்கூடிய இடங்கள் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், அன்பு மாணவர்களே, புத்தகங்களில் பல வகை உண்டு. புத்தகங்களில் பல வகை இருக்குது. கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவை நீங்கள் அறிந்தவையே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவையெல்லாம் தெரியும். இது தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த கையேடு. கையேடு அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கையேடுன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி. இந்த அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்னா இந்தியாவில் உள்ள தொன்மையான பழமையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஒன்று. ரொம்ப பழமையான ஒரு லைப்ரரி அது. இந்த லைப்ரரி கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூலகம் 1122 தொடங்கப்பட்டது என்று. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. இந்த லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா பல பழமையான தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மொழிகள் சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடி இருக்குது, கையெழுத்து படிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. எங்கள் சரஸ்வதி மகால் நூலகத்தில். அப்போது தொன்மையான நூலகம் எதுன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? சரஸ்வதி மகால். அது எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. புரியுதா? அடுத்தது பாருங்கள், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கிற யூனிவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள், அப்படியே தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கும் பாருங்கள். இந்த கட்டமாக இருக்கும் பாருங்களேன், பிக்சரை பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்னு. அடுத்ததில் பாருங்கள், செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் எப்போ செம்மொழியாகிய தமிழுக்காக தொடங்கப்பட்டது? 1981 தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. 1000 ஏக்கர் நிலப்பரப்பு. வானத்திலிருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டமைப்பு உள்ளது. வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த தமிழ்நாடு என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அது நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த வடிவத்தில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டமைப்பு உள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதை இப்பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்தது மட்டுமின்றி சித்த மருத்துவ முறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இந்த பல்கலைக்கழகம் இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு தமிழ் மொழியை பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய பேர் கல்வி கற்று வருகின்றனர் சொல்கிறாரு. நிறைய இல்லை, புத்தகங்கள்லாம் இவங்க வச்சுருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தில். புரியுதா? அடுத்தது பாருங்கள், ஊவேசா நூலகம். ஊவேசனா ஊவே சுவாமிநாதையர் உடைய நூலகம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஊவேசா நூலகம் சென்னையில் இருக்குது. இது 1942 கிபி
இதில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் வந்து தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, வடமொழி நூல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உவேசா நூலகத்துக்கு போனால் போதும். இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடி இருக்குது. அப்புறம் 2941 தமிழ் நூல்கள் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது கீழ்த்திசை நூலகத்தை பற்றி சொல்கிறேன். கீழ்த்திசை நூலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நூலகம் வந்து 1869 தொடங்கப்பட்டது. இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி இந்த நூல்கள்லாம் இருக்குது. ஓலைச்சுவடிகள் இருக்குது. கணிதம், வானியல், மருத்துவம் போன்ற துறைகள் இருக்குது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்து கீழ்த்திசை நூலகத்தில் இருக்குது. அப்புறம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. இப்போ வந்து இந்த கீழ்த்திசை நூலகம் எங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அதோட 7th ஃப்ளோரில் வந்து இது இயங்கி வருகிறது. இப்போ இருக்குது அங்கே 7th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்திசை நூலகத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு லைப்ரரி வந்து கன்னிமரா நூலகம். இதுவும் சென்னையில் தான் இருக்குது. கிபி 1896 வந்து தொடங்கப்பட்டது இந்த கன்னிமரா நூலகம். இன்றும் இருக்குது. இது தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். தான் மைய நூலகம். இது இந்திய நாட்டின் களஞ்சியம் நூலகங்களின் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. 6 லட்சத்துக்கு மேலே புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரேக்காக வச்சுருப்பாங்க அந்த லைப்ரரியில் போனீங்கன்னா. அப்படியே நிறைய புத்தகங்கள் இருக்கும். 6 லட்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு புத்தகமும் சேர்த்தா. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வரும் இல்லையா பேப்பர், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து 4 நாள் வர பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். ஒரு நாளும் பேப்பர் மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே கட்டி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கன்னிமரா நூலகத்தில். இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய நூலகம் வந்து அவருடைய பேரில் புத்தகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபேமஸான ஒரு அடுத்த நூலகம் கன்னிமரா நூலகம். அடுத்த இன்னொரு ஃபேமஸான இடம் அப்படின்னு சொன்னால் வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்களாம் போயிருப்பீங்க. திருக்குறள் தான் எழுதியிருப்பாங்க. வள்ளுவர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோடம்பாக்கத்தில் இருக்குது. இதன் கட்டுமான பணிகள் வந்து கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. 73 ஆரம்பித்தது, 76 முடிக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். தேர், அந்த பலவிக கலைவண்ணங்களுடன் வந்து அந்த வள்ளுவர் கோட்டமானது அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் போய் பாருங்கள். இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்துச் செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தேர் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. என்னுடைய அடிப்பகுதியை சொல்கிறாங்க. 128 அடி. தேரின் மொத்த உயரம் எவ்வளோனா 128 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரம் இருக்குது. இந்த 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் இருக்குது. தனிக்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன. பாருங்கள், இங்கே 4 சக்கரம் இல்லையா, 4 சக்கரத்தில் வந்து 2 சக்கரம் பெருசாக இருக்கும், 2 சக்கரம் சின்னதாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோவில். சரிங்களா? பாருங்கள். தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிலை இருக்குது அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலையை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. அங்கே சின்ன ஒரு சிலை. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவில் கருவறை திருவள்ளுவர் சிலை கவினுரனா அழகுற அமைக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்று உள்ளது. அங்கே வந்து ஒரு அரங்கம் இருக்குது. நம்ம ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணுன்னா, ஒரு கருத்தரங்கம் நடத்தணுன்னா அங்கே வந்து நடத்திக்கலாம் நம்ம. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குறளும் 1330 குறளும் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கான். அது என்ன கல்லில், பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு இல்லையா, முப்பால்களுக்கும் ஒவ்வொரு பளிங்கு கல்களை தேர்ந்தெடுத்து அதை வச்சு எழுதியிருக்காங்க. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. அந்த திருவள்ளுவர் சொன்ன குறளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி ஓவியங்களும் அங்கே வரையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள்,
இன்னொரு ஃபேமஸான இடம்னா திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, கடலில் இருக்கு இல்லையா, அது சொல்கிறாங்க. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 30 அடி உயரம் அதுக்கு. கிபி 1990 இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாளன்று திறந்து வைக்கப்பட்டது. 2000 வந்து திறந்து வச்சு அடிக்கல் நாட்டினது எப்போ? 1990 நாட்டினாங்க. அடுத்தது வந்து பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. மொத்த அதிகாரங்களும் குறிக்கிறது இதில். அடுத்தது அறத்துப்பாலில் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பீடம்னா இந்த எழுந்து நிற்கிறார் பாருங்க, நிற்கிற இடத்த தான் சொல்கிறாங்க பீடம்னு. அதனால் ஹைட்டாக கட்டியிருக்காங்க இல்லையா, அது. அவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. அது மேலே தான், அந்த பீடத்து மேலே தான் அந்த சிலை இருக்குது. அது எத்தனை அடினா 95 அடி உயரம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த மண்டபத்தில் உச்சுவரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து 133 குறள்பாக்கள் எழுதியிருக்காங்க வள்ளுவர். அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவரின் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கருங்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. இந்த வள்ளுவருடைய சிலை மட்டுமே 7000 டன் எடையில் வெயிட்டில் இருக்குது அந்த வள்ளுவருடைய சிலை. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. அந்த திருவள்ளுவருடைய சிலையை போய் பார்க்கணும் அப்படின்னா கடலுக்கு நடுவில் தான் இந்த சிலை இருக்கும். அவர் சிலையை போய் பார்க்கணுன்னா படகு வசதி செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமைமிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. தமிழுடைய பெருமையை சிறக்கும் விதத்தில் வந்து இந்த சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறாங்க. இது திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னா உலக தமிழ்ச்சங்கம். உலக தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. மதுரையில் சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கட்டடம் கட்டப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்கத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் இது. எப்போ? 1981. அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டியிருக்காங்க பாருங்கள் படம், உலக தமிழ்ச்சங்கம் மதுரைன்னு, அந்த இடத்த பற்றி தான் சொல்கிறேன் நான் இப்போ. அப்போ 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. 2016 அதை வந்து திறந்தாங்க. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள், ஆய்வரங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகிய கவினுற அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவர்களிலும் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருடைய குறள் வந்து 1330 எழுதியிருக்காங்க. உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றோர் அமைப்பான தமிழ்ச்சங்க காட்சிக்கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. தருமிக்கு பாண்டியன் சொன்ன பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயிலுள் படைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. அது திருவிளையாடல் புராணத்தில் வந்து தருமி சிவன் வந்து பாண்டிய மன்னனுக்கு வந்து பொற்கிழி கொடுத்து அந்த கதையை வந்து என்ன பண்ணுவாங்க, திருவிளையாடல் புராணம் அந்த கதையை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிக்சரை வந்து வாயிலில் பொறிச்சு வச்சுருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்க. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கலச் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. யார்? தொல்காப்பியர், ஔவையாருடையும் கபிலருடைய உருவங்கள்லாம் இது இருக்குது. இதன் சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகளை வண்ண ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டடம், சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன. இது இந்த வந்து தமிழனுடைய பெருமையை சொல்லக்கூடிய இடம் எதுனா மதுரை மாநகரத்தில் இருக்க உலக தமிழ்ச்சங்கம் பற்றி சொல்கிறாங்க. புரியுதா? இன்னொரு ஃபேமஸான இடம் அப்படின்னா பூம்புகார் சிற்பக்கலை கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகாரை 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். சோழர்களுடைய தலைநகரம், துறைமுகம் வந்து
நகரமாகவும் விளங்கியதுன்னா பூம்புகார் நகரம். நகரை பற்றி பல செய்திகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது, பட்டினப்பாலை நூல்லையும் வந்து இருக்குது இந்த பூம்புகாரை பற்றிய செய்திகள். இங்கே மரூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த பூம்புகார் என்ற இடம் வந்து அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. கடல் சீற்றத்தினால என்ன ஆச்சான், இந்த பூம்புகார் நகரமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973ஆம் ஆண்டு கிபி பூம்புகார் மாடங்களை கொண்ட பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கலைக்கூடத்தை ஏற்படுத்தினார்கள். எப்போ 1973. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அந்த பூம்புகார் அழிஞ்சிச்சு இல்லையா கடல் கோள்னால், அதனால் என்ன பண்ண சிற்ப கலைக்கூடம் ஒன்று 1973 தொடங்கி கண்ணகியினுடைய வரலாற்றை வந்து விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் வந்து இடம்பெற்றுள்ளன. கண்ணகியை பற்றி மாதவிக்கு ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. மாதவிக்கும் ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கலைக்கூடம் அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், அந்த இதுதான் சொல்கிறது பூம்புகாரில் அமைக்கப்பட்ட ஒரு இடம். நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. இந்த இளஞ்சி மன்றத்திலையும் பாவை மன்றத்தில், பாவைன்னா பெண்ணுன்னு அர்த்தம், இந்த பாவை மன்றத்துல எல்லாம் வந்து பெண்களுடைய உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டுள்ளன. அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன்கள் ஒன்று, அதை சுற்றி 8 சிறு கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருக்கின்றன. இது வந்து சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. எதுனா புகார் நாடகத்தில் உள்ள சிற்பங்கள் சொல்கிறாங்க. இக்கையேட்டின் நாம் கண்ட பகுதிகள் அனைத்தும் தமிழின் பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவை. நம்ம இப்போ இதை பார்த்தோம் இல்லையா, எல்லாமே வந்து தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இதெல்லாம் பார்த்தது. நிறைய லைப்ரரியை பார்த்தோம், புகார் நகரத்தை பார்த்தோம், தமிழ்ச்சங்கத்தை பார்த்தோம். இவற்றை காணும்பொழுது தமிழரின் வாழ்வையும் தமிழின் சிறப்பையும் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இடங்கள் சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நமது கடமை. இதை வந்து பார்க்கக்கூடியது யாருடைய கடமை அப்படின்னா தமிழராகிய நம்முடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த பாடத்தை பெரிய பாடம் படித்து பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி.